بعد أما بعد Hi everyone, Assalamu alaikum. Eid Mubarak. Hope you all doing great. இன்னும் ஒரு வீடியோவில் எல்லாரையும் மீட் பண்ணுறத நினச்சி மிச்சம் சந்தோஷமாயிருக்கு. இந்த முறை ஈதுக்கு எங்களோட ஃப்ரெண்ட் தான் வந்திருந்த, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் அவரோட ஃபேமிலியும் அப்படி தான் வந்திருந்த. அதை நானாக எல்லோரும் மிச்சம் நல்லா இருந்துச்சு. அவங்க தான் வந்த மண்டே ஈவினிங் வந்தவங்க. நான் ஈத் வந்து வென்ஸ்டே. நான் உண்மையாகவே நினச்சேன் ஈத் வந்து டியூஸ்டே வரும்ண்டு. வெதரும் நல்லாவே இருந்தேன். ஆனால் இனி அது வென்ஸ்டே வந்தேன். நான் ஃபுல் வீடியோவே அப்படி எடுக்கலை, கிளிம்சஸ் மாதிரி தான் கொண்டு வந்தேன். எனக்கு பெருசாக டைம் வைக்கல் எடுக்கிறதுக்கு. இதில் நான் வந்து ரெசிபீஸ் கரீஸ் நான் எல்லாம் குக் பண்ண கறி எல்லாமே நான் வேறையாகவே ரெசிபியில் ஷேர் பண்ணுறேன். அதையும் நான் இதை வீடியோவில் அட்டாச் பண்ணால் வீடியோ டூ லாங் ஆகும். சிலவங்க கேட்குறோண்டு நோன்பு வர முதவே பிறநாளை பற்றி யோசிச்சுறேன். நான் அதில் ஒருத்தர் நான் அதை டைமே நான் டிசைட் பண்ணேன். நாங்கள் எங்கேயும் போகிறோம் இல்லை இந்த டைம். அதே மாதிரி வந்து நாங்கள் ஃபுட் வெளியில் வாங்குகிறோம் இல்லை அப்படின்ட்டு வீட்டில் குக் பண்ணுற அப்படி ஐடியாவில் தான் இருந்தேன். வெளியில் வாங்கினா அப்படின்னா ஃபுட் நல்லா வரும், அப்படின்னா ரைஸ் அதில் நல்லா இருக்கும். ஆனால் கரீஸ் எல்லாமே கொஞ்சமாக தான் வரும். பிரியாணி ஆர்டர் பண்ணாலும் சரி, சும்மா கீ ரைஸ் ஆர்டர் பண்ணாலும் சரி. அதனால் நான் டிசைட் பண்ணேன் இந்த டைம் வந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வந்து நானே குக் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லி. ஸோ அதை செஞ்சு கொட்டிக்கிறேன். நான் மட்டும் குக் பண்ணல, எல்லாரும் சேர்ந்து தான் தொடங்கினேன். பெருநாள் வந்து வென்ஸ்டே தான் வந்துச்சுன்னு, அதனால் டியூஸ்டேயே நான் வந்து குக்கிங் வேலை கரீஸ் எல்லாம் டியூஸ்டே செஞ்சு வச்சேன். பெருநாள் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு அந்த செய்கிற ஆள் எல்லாம் நான் இல்லை. அதை போட்டு நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். அதனால் வந்து நான் எல்லாமே முந்தி 2 நாளே செஞ்சு வச்சேன். நான் மட்டும் செய்யலை, சேர்ந்து தான் செய்கிறது. இது நானா அவர்தான் வெட்டி கொண்டிருக்கிறேன். கறி கொச்சிக்காய் வைக்கிறதானே சிலவங்களுக்கு கேட்கும், சிலவங்களுக்கு இல்லை. ஏன்னா கறி கொச்சிக்காய் வெட்டினா கை காந்தும். அதனால் யார் அம்புட்றோ அவங்கள்ட்ட சொல்லி தான் வெட்டுறேன். இது நானே வெட்டி தந்து கொண்டிருக்கிறேன். நல்லா இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து குக் பண்ணி அப்படி கொள்ள ஈஸியாகவும் இருந்துச்சு, ஜொலியாக தான் நெஞ்சிச்சு. அது கறி கொச்சிக்காய் எல்லாம் வெட்டி தந்துட்டு கிட்ஸ் எடுத்துக்கொண்டு என் ஹஸ்பண்டும் நானும் வெளியில் போனேன். அப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நானும் அதை தாத்தம் சேர்ந்து குக் பண்ணலும் அப்படின்றதுக்காக ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக. இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாயிக்கும் தானே கிட்ஸையும் பார்த்துக்கொண்டு குக்கிங் வேலையும் செய்கிறது. ஸோ குயிக்காக குக் பண்ண சொல்லிட்டு தான் போனேன். 90% வந்து பேசினேன், 10% தான் குக் பண்ணேன். பேசுகிறதுக்கு நிறைய இருக்குமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. எதை டாபிக் எடுத்தாலும் அதிலே போகும் தானே கன்வர்சேஷன் டீப்பாக. அப்படி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எப்போவுமே தனியாக குக் பண்ணுற கிச்சனில். ஸோ இந்த டைம் வந்து ஒரு பார்ட்னர் நல்லா இருந்துச்சு, அது ஜொலியாக. டெசர்ட் அப்படியெல்லாம் நான் 2 நாளே முதவே செஞ்சு வச்சிருந்தேன். அதே மாதிரி அதை தாத்தம் நிறைய டெசர்ட் செஞ்சு எடுத்துக்கொண்டு வந்திருந்தேன். அதனால் பெருசாக ஐயோ டெசர்ட் செய்யணும் கடைசி கட்டத்தில் அப்படி ஒன்று நிற்கலை. நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி அதெல்லாம் செஞ்சு வச்சேன். வெளியில் ஃபுட் எடுத்தால் எப்படியுமே கறி கொஞ்சம் வரும், அதனாலும் நான் வாங்கல. அதோட வந்து நாங்கள் இன்னொருத்தர் கொடுக்குற ஐடியாலுமே இந்த சாப்பாடு அனுப்புறதுக்கு. அப்போ எப்படியுமே வாங்கி கொடுக்குறத விட கையால் செஞ்சு கொடுத்தா ஒரு மனதாறுதல் ஆயிக்கும் தானே, அதுக்காக தான் குக் பண்ணேன். முன்னாண்டு எல்லா வேலையும் செஞ்சு வச்சதால நெக்ஸ்ட் டே மிச்சமே ஈஸியாக இருந்துச்சு. முந்தின கொஞ்சம் கஷ்டமாக இருந்தேன். எந்த நோன்பு அதோட வந்து குக் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் எல்லா கஷ்டமுமே நெக்ஸ்ட் டேக்கு வர்த்தா தான் இருந்தேன். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துப்பீங்க, நான் அதில் சொன்னேன் எங்களோட உம்மா வந்து மாசம்பல் அனுப்பின ஸ்ரீலங்காவில் இருந்தேன்ட்டு. வளமையாகவே உண்மை செஞ்சு அனுப்புகிறேன். ஆனால் இந்த டைம் வாங்கி அனுப்பினேன் வந்து செஞ்சு அனுப்பின மாதிரி இருக்கல. பெருசாக உரப்பு புளி ஒன்று மிக்கல. அதை தான் நான் இதை எடிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். தொழுறதுக்கு நாங்கள் பார்க்குக்கு தான் போனேன். கேம்பிரிட்ஜில் வந்து பார்க்குக்கு தான் போனேன். வளமையாக கேம்பிரிட்ஜ் சென்ட்ரல் மோஸ்கில் ஒரு 4 ப்ரேயர் மட்டும் வச்சுறேன். ஆனால் இந்த டைம் 1 தான் வச்சேன். ஏர்லியாக விருப்பமானாக்கள் 7 o'clock வச்சேன். ஏர்லியாக விருப்பமானாக்கள் போய் தொழுகிறதுக்கு. மற்றபடி எல்லாருக்குமே வந்து 10 மணிக்கு இருக்கிற ப்ரேயர் தான் வச்சேன். நாங்கள் 10 மணிக்கு தான் போனேன். வெதர் நல்லா இருந்தேன், ஆனால் கூதல் ஆனால் வெதர் நல்லா இருந்துச்சு. மிச்சம் நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இந்த தொழுதுட்டு எல்லாம் வரத்துக்கு. பள்ளி விட்டு வந்தோடனே வெதர் கொஞ்சம் கூலாக இந்த கொஃபியும் நினைமான மீன் தான் நல்லா இருக்கும்ன்றதுக்கா அதை நானே தான் ஊற்றி கொண்டிருக்கிறேன். பொதுவாக அவர் நல்லா கொஃபி ஊற்றுவார்.
அதோடு நாங்கள் செஞ்ச வந்து கீர். இது ஹைதராபாத் ரெசிபின்னு நான் நினச்சிறேன். ஏண்டா அவள் ஸ்ரீலங்கன் இல்லை, அவள் இந்தியன். நான் செய்யலை, அது அவள் தான் செஞ்சேன். இது அவளோட ரெசிபி. பொதுவாக அவங்க பள்ளிக்கு விட்டு பெருநாள் அன்றைக்கு பள்ளி விட்டு வந்து அதை செய்கிற போல் அந்த இது அவங்களோட ட்ரெடிஷ்னலாக அதை செய்கிற போல். அப்போ தான் செய்வோமான்னு கேட்கும், மாம் செய்வோம்னு சொல்லி அவள் தான் செஞ்சு கொண்டிரு. பேனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கீ போடணும். கீ கொஞ்சம் மெல்ட் ஆகினது அப்புறம் அது வேர்மிசிலின்னு சொல்லுவோம் தண்ணி, அதை தான் சேர்த்திக்கிறேன். அந்த பேக்கெட்டில் 1/2 பேக்கெட் மாதிரி தான் சேர்த்தேன். அது 4 பேருக்கு நல்லா போதும். அதை வேர்மிசிலியை சேர்த்து அதை நெய்யோடு நல்லா வறுத்துக்கொள்ளணும் கொஞ்சம். அதுக்கு நட்ஸ் வேணும். எங்கள்கிட்ட என்ன நட்ஸ் சேர்க்குறோம் அதெல்லாம் சின்னதாக குட்டியாக சாப் பண்ணிக்கொள்ளணும். மெயின் இன்க்ரீடியண்ட்டான நட்ஸ் வந்து என்னென்னா பிஸ்தாஷியோ எங்கள்கிட்ட ஈக்கல் அது. அதனால் மற்ற ஈக்கிற நட்ஸை சேர்த்துக்கொண்டு ஆல்மண்ட்ஸ் எடுத்து, டேட்ஸ் எடுத்து, கெஷ்யூ நட்ஸ் எடுத்துக்கிறோம். நாங்கள் வெர்மிசிலியை வறுத்து வேறு ஒரு பிளேட் ஒன்றில் போட்டு வச்சுட்டு இப்போ அதே பேனுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றி நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகின அப்புறம் வேறையாகவே வெட்டி வச்சுக்கிற அதை நட்ஸை தான் சேர்க்கணும். நட்ஸை சேர்த்து நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வேறையாகவே 2 கப் மில்கை பாயில் பண்ணி வச்சேன். இப்போ அதைத்தான் நல்லா சேர்க்குறேன். அதை சேர்த்து அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு அதை சேர்த்த உடனே மிச்ச நேரம் கொதிச்சாண்டெல்லாம் தேவையில்லை. வேறையாக வறுத்து வச்சுக்கிற வேர்மிசிலியை தான் நல்லா சேர்க்கணும். மில்க் ஆல்ரெடி பாயில் பண்ணி ஈக்கிறன்றதுக்காக மறுபடியும் கொதிச்சு வச்ச வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் சேர்த்து அதை மில்கோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஆல்ரெடி சூடு பண்ணின மில்கை தான் அதில் சேர்த்தன்றதுக்காக மில்க் குயிக்காகவே கொதிச்ச தொடங்கும். மில்க் கொதிச்ச தொடங்கக்குள்ளே ஒரு டீஸ்பூன் மாதிரி பிஸ்தாஷியோ எசன்ஸ் சேர்த்திக்கிறேன். இந்த எசன்ஸ் சேர்க்குற ஏன்டா உங்கள்கிட்ட பிஸ்தாஷியோ இல்லை அப்படின்னா அது எசன்ஸை சேர்க்கலும், அது ரெண்டுமே இல்லைண்டா அதை உடையலும். ஆனால் மெயின் இன்க்ரீடியன்ட் இதில் வந்து பிஸ்தாஷியோ தான். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு டீக்கல்ல. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது குயிக்காகவே திக்காகும். இது என் வேர்மிசிலியில் வந்து அதை மில்கெல்லாம் அது உறிஞ்செடுக்கும். காய் நீங்கள் இப்போ மார்னிங்க்கு செஞ்ச அப்படின்னா இது உடனே சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லை நீங்கள் லேட்டாக ஈவினிங் சர்வ் பண்ணுற அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டா சரி. இல்லாட்டி இந்த இடத்துல நீங்கள் இறக்கி ஃப்ரீசர் பண்ணி வச்சேலும், ஐ மீன் ஸ்வீட்னஸ் எல்லாம் சேர்த்த பிறகு ஃப்ரீசர் பண்ணி வச்சேலும். இப்போ கண்டென்ஸ் மில்க் தான் சேர்க்குறேன். 2 கப் மில்க்குக்கு 1/2 கப் கண்டென்ஸ் மில்க் சேர்க்கணும். அப்போ தான் இனிப்பு சரியாயிக்கும். இனிப்பு கூட்ட குறைச்ச ஏலும் தாராளமாக உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. குயிக்காகவே இது செய்யலும், நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இது அவ்வளோதான், கீர் ரெடி. நல்லா இருந்துச்சு, கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எடுத்து வேண்டாம் ஆறுன அப்புறம் ஃப்ரீசர் பண்ணி வச்சேலும். அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து தேவையான டைமுக்கு எடுத்து ஹாட் வாட்டர் இல்லாட்டி மில்கை மட்டும் மரம் சேர்த்து நேற்றே கரீஸ் எல்லாம் செஞ்சு வச்சுன்றதுக்காக மிச்சமே ஈஸியாக போனேன். பெருசாகவே டயர்ட் ஈக்கல்ல. பெருநாளண்டு வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு கிச்சனில் ஈக்கணும்ண்டு சிக்கனையும் மெரினேட் பண்ணி தான் வச்சு முந்தினே. இதையும் நான் வேறே ஒரு டைமுக்கு இன்ஷால்ல நான் ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். இது அவட ரெசிபி தான். நல்லா இருந்துச்சு. இதுவும் கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஜூஸியாக இருந்துச்சு சிக்கன். அதோட வந்து ரைஸ், சிக்கனை பொரித்து ரைஸை மட்டும்தான் நாங்கள் வச்சுக்கொண்டோம், வேறு ஒன்றும் வச்சுறதுக்கு கேட்கல. இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் ஈட் விசிட்ஸ் போனேன் கிட்டேக் ரூட்டுகளுக்கு. பெருநாள் எங்களுக்கு நேற்று போக கிடைச்சல, டைம் ஈக்கல்ல. ஸோ நெக்ஸ்ட் டே தான் போனேன். இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் அதை தான் செஞ்சு கொண்டு வந்திருந்தேன். நல்லா இருந்துச்சு அதெல்லாம். நான் ஒரு டைம் அவகிட்ட கேட்டு இந்த ரெசிபியெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் இன்ஷால்லா. ஈவினிங் ஒரு 5 மணிக்கிட்டால தான் வெளியில் போனேன். போய்த்து எப்படியுமே லேட்டாக வந்து சேர்றதுக்கு, எங்கள் ஊரில் போய்த்து வாரத்துக்கு எப்படியுமே கொஞ்சம் லேட்டாகும். ஹஸ்பண்டுக்கு 1 வீக் ஆஃப் இருந்து. ஸோ எங்கேயுமே ஹாலிடே போகிற அந்த ஐடியா இருக்கல. ஏன்னா ஈத் இருக்கிற, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ நெக்ஸ்ட் டே ஈட் விசிட்ஸ் போகணும், இல்லாட்டி அதுவும் எப்போவுமே மிஸ் ஆகிற.
அதனால் அதுக்கு போயிட்டு இன்றைக்கு வந்து ஃப்ரெண்ட் அவுட்டுக்கு போகிறேன். அவங்க இருக்கிற ஹெரோவில் லண்டன் பக்கத்தில் எங்களுக்குலேருந்து ஒரு 1.5 hour தூரம் நிற்கும்போது அவங்களோட அங்கே தான் போனேன். இந்த வீடியோ நான் ஃப்ரைடே எடுத்தது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஒரு இடத்துலையுமே ஃபுல் வீடியோ எடுக்கல. அங்கங்கே குட்டி குட்டி வீடியோ தான் எடுத்து எனக்கு டைம் இருக்கல. பெருசாக நினைவு வரும் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினச்சிட்றேன். இப்படி தான் எங்களோட ஈட் வீக் அப்படியே போனேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டியும் டேக் கேர், பாய்.